வீக்கெண்ட்ல மாவு இல்லன்னா கூட பரவால்ல. ஆனா, இந்த வீக் டேஸ்ல மட்டும் மாவு இல்லன்னா கையும், காலும் ஓடாத மாரியே இருக்கும். என்ன சமைக்கிறதுன்னு எனி டைமும் யோசிச்சுட்டே இருக்க மாரி இருக்கும். அதனால எந்த யோசனையும் இல்லாம, மாவு காலியான உடனே டக்குன்னு அரைச்சு வச்சுறது இப்பல்லாம். மாவு அரைச்சு முடிச்ச உடனே கையோட கரைச்சு வச்சுட்டு கிரைண்டர கிளீன் பண்ணி கல்லையும் கழுவி வச்சா தான் உண்டு. கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டோம் அவ்வளோதான். ஏதோ பெரிய வேல மாரி தெரியும். எப்பலாம் மாவு அரைக்கிறேனோ, அப்பலாம் நம்ப ஏதோ பெரிய வேலை செஞ்சிருக்கோம். டின்னர சிம்பிளாவே பண்ணிக்கலான்ட்டு மனசு சொல்லும். உப்புமா இல்லன்னா சேமியா தான். இன்னைக்கு சேமியா செஞ்சிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்டின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சது உப்புமா தான். வெங்காயம், மொளகா போட்டு ரவைய போட்டா போதும். உப்புமா ரெடி ஆயிரும் அப்டின்னு நெனச்சு தான் செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, உப்புமாக்கெல்லாம் பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு. நாய்க்கு எதுவும் வச்சுறாத, சாப்பிட்டு அதுக்கு இது செத்துற போது, மண்ணுல போட்டு பொதன்னு சொல்லுவாங்கல்ல காமெடிக்கு. ஆனா உண்மையிலேயே அப்படிதான் இருந்தது என் ஃபர்ஸ்ட் டைம் உப்புமா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சது என்ன சமையல்னு ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.